ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ கிளாஸ் பார்க்கலாம். வங்க துயரம் என்று அழைக்கப்படும் நதி எது? இதுக்கான பதில் தாமோதர் நதி. அடுத்த கேள்வி, ஐராவதி நதி எந்த நாட்டில் ஓடுது? அது எந்த திசையில் ஓடி எந்த கடலில் கலக்குது? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் மியான்மர் நாட்டில் ஐராவதி நதி ஓடுது. அது வடக்கிருந்து தெற்கு நோக்கி ஓடி வங்காள விரிகுடாவில் கலக்குது. அது வங்காள விரிகுடாவில் கலக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பெயர் ஐராவதி முகத்துவாரம். அடுத்த கேள்வி, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி சிகாகோ. அந்த சிகாகோ சிட்டியில் 1893ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி அன்று இந்தியாவை சேர்ந்த ஒரு சமூக சமய சீர்திருத்தவாதி ஒரு சொற்பொழிவு நிகழ்த்துறாரு. அவர் யார்? இதுதான் கேள்வி. இதுக்கான பதில் சுவாமி விவேகானந்தர். அவருடைய இயற்பெயர் நரேந்திரநாத். அடுத்த கேள்வி, சதி ஒழிப்பு சட்டம் எந்த ஆண்டு செயல்படுத்தப்படுது? அந்த சட்டத்தை கொண்டு வர ஆங்கில பிரபு யார்? அவர் அந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு அவருக்கு துணை புரிஞ்ச, அவருக்கு உதவியாக இருந்த சமூக சீர்திருத்த இயக்கம் எது? அந்த இயக்கத்தை யார் உருவாக்குனது? இதுதான் கேள்வி. அதாவது சதி ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறத பற்றின ஒரு சிறு குறிப்பு அப்படின்னு வச்சிங்களேன், அதுதான் இந்த கேள்வியோடு தொடர்புடையது. இதுக்கான பதில், சதி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்படுறது கிபி 1829ஆவது வருஷம். அந்த சட்டத்தை செயல்பாட்டு கொண்டு வரவர் லார்ட் வில்லியம் பென்டிங் அப்படிங்கக்கூடிய ஆங்கில பிரபு. இவர் இந்த சட்டத்தை இயற்றுவதற்கு உறுதுணையாக இருந்த சமூக சீர்திருத்த இயக்கம் அப்படிங்கிறது பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற இயக்கம். இந்த பிரம்ம சமாஜம் உருவாக்கப்படுற ஆண்டு கிபி 1828, தட் இஸ் ஏடி 1828. இந்த சமாஜத்தை உருவாக்குற ஒரு பெயர் ராஜா ராம்மோகன் ராய். லார்டு வில்லியம் பென்டிங்கோட ஆட்சி காலம் அப்படிங்கிறது கிபி 1828லிருந்து கிபி 1835 வரைக்கும். இதில் உங்களுக்கு இன்னும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதை கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. இதில் பிரம்ம சமாஜத்தை உருவாக்குனவர் ராஜா ராம்மோகன் ராய் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? இதை நிறைய பேர் வழக்கு ரீதியாக தவறாக உச்சரிப்பாங்க. அதாவது அவருடைய பெயரை ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறான உச்சரிப்பு. சரியான உச்சரிப்பு அப்படிங்கிறது ராஜா ராம்மோகன் ராய் அப்படிங்கிறது தான். இதில் ராஜாங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்ட பெயர், அது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கௌரவ பெயர். ராம்மோகன் அப்படிங்கிறது தான் அவருடைய பெயர். ராய் அப்படிங்கிறது அவருடைய ஜாதி பெயர். இந்த பட்ட பெயரை அவருக்கு கொடுக்குற மன்னர் ஒரு முகலாய மன்னர். அவருடைய பெயர் அக்பர் II. இவர் தான் ராம்மோகன் ராய்க்கு ராஜா அப்படிங்கிற ஒரு கௌரவ பட்டத்தை கொடுப்பாரு. இப்போது இந்த ராஜாங்கிற கௌரவ பட்டம், அவரோட பெயர் ராம்மோகன் மற்றும் அவருடைய ஜாதி பெயர் ராய், இதெல்லாம் சேர்த்து நாம் சொல்லும் பொழுது ராஜா ராம்மோகன் ராய் அப்படின்னு தான் சொல்லணும். அதை விட்டுட்டு ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு பிரித்து சொன்னால் அது தவறாயிடும். இதை ஏன் இந்த இடத்துல சுட்டி காட்டுறோன்னா, இன்டர்வியூ போகும்பொழுது அவங்க இந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா, கேள்வி கேட்குற அவங்களுக்கு சரியான பதில் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பெண்களுடைய அளவு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த உச்சரிப்பை சரியாக சொல்லுங்கள். ஓகே, அடுத்த கொஷினை பார்க்கலாம். நம்ம நாட்டில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியரோட ஆட்சிக்கு வழிவகுத்த முதல் போர் எது? இதுதான் கேள்வி. இதுக்கான பதில் பிளாசி போர், தட் இஸ் பேட்டில் ஆஃப் பிளாசி. இந்த போர் நடக்கிறது கிபி 1757 ஜூன் 23ஆம் தேதி அன்னைக்கு, தட் இஸ் ஏடி 1757 ஜூன் 23 அன்னைக்கு தான் சண்டை நடக்குது. இதில் ஜெயிக்கிறது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆர்மி. ஓகே, அடுத்த கேள்வியை பார்க்கலாம். இந்திய குடிமக்கள் இந்திய நாட்டோட எல்லை பகுதிக்குள்ளே எங்கே வேணாம் போய் தங்கலாம் அப்படிங்கக்கூடிய உரிமையை கொடுக்கக்கூடிய நமது இந்திய அரசியல் சாசனத்தோட ஷரத் எது மற்றும் அது எந்த பகுதியில் வருது? பகுதின்னா இந்த இடத்துல இந்திய அரசியல் சாசனத்தோட பகுதி, தட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இதுதான் கேள்வி. இதுக்கான பதில் ஆர்டிகிள் 19. இந்த ஆர்டிகிள் 19 இடம்பெற்றிருக்கிற பகுதி பார்ட் 3, அதாவது பகுதி 3ல் இந்த ஆர்டிகிள் 19 இருக்குது. இந்த பார்ட் 3யை நாம் அடிப்படை உரிமைகள் அடங்கிய பகுதின்னு சொல்லுவோம். இதில் ஆர்டிகிள் 12லேருந்து 35 முடிய இருக்குது.
சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஒரு மாநிலத்தோட எல்லை அல்லது எல்லைகளை மாற்றுவதற்கு எந்த ஆர்டிக்கிள் பயன்படுத்தப்படுகிறது? அதாவது நம்ம இந்திய அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய எந்த ஷரத்து இதற்காக மேற்கோள் காட்டப்பட்டு அதில் இருக்கக்கூடிய விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த எல்லைகள் மாற்றப்படுகின்றன? இதுதான் கேள்வி. இதுக்கான பதில் ஆர்டிக்கிள் 3, அதாவது 3வது ஷரத்து. இது இடம்பெற்றிருக்கிற பகுதி பார்ட் 1, அதாவது இந்திய அரசியல் சாசனத்தோட பகுதி 1ல் இது இடம்பெற்றிருக்கு. இந்த பார்ட் 1ல் ஆர்டிக்கிள் 1லிருந்து 4 முடிய இருக்குது. இதை நாம் இந்திய ஒன்றியம் மற்றும் இதன் ஆட்சி பகுதி அப்படின்னு குறிப்பிடுவோம். தட் இஸ் இந்தியன் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. சரி, அடுத்த கேள்வியை பார்க்கலாம். பேரிங் ஜலசந்தி அப்படின்னு ஒரு ஜலசந்தி இருக்குது. அது எந்தெந்த கடல்களை இணைக்குது அப்படிங்கிறது தான் எங்கள் கேள்வி. இதுக்கான பதில் பேரிங் ஜலசந்தியானது சுக்சி கடல் அப்படிங்கிற ஒரு கடலையும் பேரிங் கடல் அப்படிங்கிற கடலையும் இணைக்குது. இப்போ இந்த பேரிங் ஜலசந்தி எங்கே இருக்குது அப்படின்னா வட அமெரிக்காவில் வடமேற்கு கோடியில் அலாஸ்கா அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. அந்த அலாஸ்கா அப்படிங்கிறது அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய ஒரு பகுதி, அதாவது ரஷ்யாவோட வடகிழக்கு கோடி பகுதி. அதாவது பூமி உருண்டையை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யாவோட கிழக்கு கடைசி பகுதியும், அதாவது வடகிழக்கு பக்கத்தில் வரும் அது, அந்த பகுதியும் அதுக்கு பக்கத்திலேயே கிழக்கால பக்கம் அலாஸ்காவும் இருக்கும். இப்போது இந்த அலாஸ்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய நீர்வழி தான் பேரிங் ஜலசந்தி. இந்த ஜலசந்தியோட வடக்கால பக்கம் இருக்கிறது சுக்சி கடல் அப்படின்னு ஒரு கடல். அந்த கடலானது சைபீரியன் கடலோட ஒரு பகுதி. இந்த சைபீரியன் கடல் அப்படிங்கிறது வடதுருவ கடலோட ஒரு பகுதி, அதாவது வடதுருவ சமுத்திரம் அப்படிம்போம், ஆர்க்டிக் ஓஷன். இந்த ஆர்க்டிக் ஓஷனுடைய ஒரு பகுதி தான் சைபீரியன் சி, அதோட ஒரு பகுதி தான் சுக்சி கடல். இது பேரிங் ஜலசந்திக்கு வடக்கால பக்கம் இருக்கிறது. பேரிங் ஜலசந்திக்கு தெற்கால பக்கம் இருக்கிற கடல் பேரிங் கடல். இது வடக்கு பசிபிக் கடலோட ஒரு பகுதி. இதுதான் இதுக்கு பதில். அடுத்த கேள்வி, பென்கங்கா, வெயின்கங்கா மற்றும் வாரதா ஆகிய நதிகள்லாம் எந்த நதியோட உபநதிகள்? இதுதான் கேள்வி. இதுக்கான பதில் இந்த நதிகள்லாம் கோதாவரி நதியோட உபநதிகள். இந்த கோதாவரி நதி எங்கே உருவாகுதுன்னா தக்கான பீடபூமியோட வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் உருவாகி தென்கிழக்கா ஓடி வங்காள விரிகுடா கடலில் கலக்குது. அடுத்த கேள்வி, பக்சார் போர் எந்த வருஷம் நடக்குது? யாருக்கு இடையில நடக்குது? இதுதான் கேள்வி. இதுக்கான பதில் பக்சார் போர் நடக்கிறது கிபி 1764. இது இந்திய மன்னர்களுக்கும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட இராணுவத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு சண்டை. இந்த சண்டையில் அப்போதைக்கு வங்காள நவாபாக இருந்த மீர் காசிமும் அயோத்தி நவாபான சுஜாவுத் தௌலாவும் முகலாய அரசர் ஷா ஆலம் அப்படிங்கிறவரும் கூட்டு சேர்ந்து ஆங்கில படைக்கு எதிராக போராடுறாங்க. இந்த 3 பேரோட ஒன்று சேர்ந்த கூட்டுப்படையை மேஜர் மன்ரோ அப்படிங்கிற ஒரு தலைமையில் போரிட்ட ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட படைப்பிரிவு ஜெயிச்சிரும். அதில் மீர் காசிம் அப்படிங்கிற அந்த வங்காள நவாப் போர்க்களத்திலேருந்து தப்பிச்சு ஓடிடுவார். மற்ற 2 பேரும் ஆங்கிலேயர்கிட்ட சரணடைஞ்சிருவாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். முகலாய மன்னர் பஹா அக்பர் தன்னோட அரசியல் நிர்வாகத்துக்கு, தன்னோட ஆட்சிக்கு யாருடைய நிர்வாகத்திறனை, நிர்வாக கோட்பாடுகளை அவர் ஃபாலோ பண்ணார் அப்படிங்கிறதான் எங்கள் கேள்வி. இதற்கான பதில் ஷெர்ஷா சூரி. ஷெர்ஷா சூரி அப்படிங்கிறவர் தான் அக்பர் த கிரேட் அப்படிங்கிற முகலாய மன்னர் தன்னோட அரசியல் வழிகாட்டியாக ஏற்றுக்கிட்டு சிறப்பான ஆட்சி செய்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில் இதே போல் வெவ்வேறு சப்ஜெக்ட்ஸ்லேருந்து இந்த மாதிரி ரேண்டமாக நாம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.